அப்புறம் இல்ல தமிழ்நாடு அரசு நீங்க தமிழ்நாடு அரசு சாட்டி விடு. தமிழ்நாடு இது ஒரு கையாளாகாத அரசு, எடுபடி அரசு, எடுபடி அரசு. சாதிவாரி கணக்கெடுப்படுனா அவன் எடுக்கணும். ஆனா மாநில உரிமை தன்னாட்சின்னு வாய்கிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமை. அப்ப பெரிய பெருமா வராத, நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்குற, அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்போ பொறுப்பு, காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்கு, எனக்கு தகுதி இல்லாமல் போச்சு, இருக்கு தலைமையாக இருக்குது, விலகுவீலா? பதவி விலகுவீலா? விலகுவீலா சொல்லுங்க. இப்போ மாநில உரிமை நீங்கள் இப்போ சாதிவாரி கணக்கெடுக்க அவன் எடுக்கணும். சாதிய திமிரில் சாதி ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னால் கூட போயிட்டுருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதி ஆணவ படுகொலை, ஆணவத்தில் திமிரில் கொலை செய்கிறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்துட்டேன், நீ பண்ணிடுவீங்களா? அவன் சான்றிதழ் செல்லாத, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படித்தாலும் தகுதியில் இருந்துள்ள. நீ வந்து என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிடும். உன் தலைமுறைக்கு கல்வி இருக்காது, படித்தாலும் வேலை இருக்காது, நீ செஞ்சிருவ. வந்து பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே நீ வாழ்ந்துக்க நம்பி தானே. எதை காப்பாற்ற போறாங்க? சாதியை காப்பாற்றி சாதிச்ச ஒன்று சொல்கிறான், ஒன்று சொல்லிடு. அவனாவது ஒருத்தன் ஒன்று சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாற்றி நான் சாதிச்சேன். கடைசியாக சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம், கேவலங்க. பட்டியலிருந்து பட்டியலே இல்லாதவங்க போய் நின்றுக்கிட்டா, பட்டியலிருந்து வெளியே ஏதாவது வெறியாயிடும். முதல்வரை சந்திச்சு இதெல்லாம் முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டில் சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தெரியாத தீவில் இருக்காரா? நாங்கள் சொன்னாதான் உங்களுக்கு முறைட்டு வேண்டாத ஏற்றுங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க, செத்தவன் உன் மகன் இல்லையா, உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாம எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாற்ற எல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாற்ற போராட போறாங்கப்பா. வந்துருக்கு கீவாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு பேப்பர் போட்டுருக்காங்க. சிரிக்காது, போட்டுக்கா இல்லையா? உண்மை கீவாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா? என்ன பிரச்சனை? அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியார் விட்டு நிற்குது? கல்வி மருத்துவம் குப்பையாளது கூட இந்த அரசியல் லாயக்கில்லைன்னு சொல்லுது. குப்பையை கூட அள்ள முடியாது, ஏன்னா குப்பைகளுக்கு அதிகாரம் போயிடுச்சு, குப்பைகளுக்கு அதிகாரம் போயிடுச்சு. எப்படி காலக்கொடுமை விவிலியம் சொல்லுது, நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கொடியவர்கள் ஆட்சியாளர் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள். இப்ப தெரியுதா மக்கள் கூச்சல் இடுறது ஏன்னா? காலையிலே கோபம், இன்னும் நம்ம தூரம் போகிறது, மறுபடியும் வேற போராட்டத்துக்கு வேற போகிறதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு மக்களுக்கு, அங்கே வேற கேள்வி கேட்பா, அதுக்கு வேற போகும். சார் நேற்று தான் போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு மறுபடியும் அவங்கள சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நான் சந்திக்கவா வேணாமா? நீங்கள் வர மாட்டேங்க, யாரும் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ நானாவது என் ஆத்தாளப்பன் பக்கத்தில் அக்கா தங்கச்சி கொடுத்துரு உட்காரணும்ல, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்ல. யாருமே இல்லைன்னு சொல்லணும். நான் உன் மகன் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கேன், உன் தம்பி இருக்கேன், உன் மகன் இருக்கேன், உன் பேனை இருக்கேன்னு போய் உட்காரணும். சாப்பாடு கொடுக்கணும்ல. நீங்கள் சாப்பாடு எவன் போட மாட்டேன், நீங்கள் கழிவறை கூட திறந்து விட மாட்டீங்களா? ஒரு மனித மனது செய்வாங்க யாராவது. உங்கள் அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தா கழிவறை பிடிக்க ஏதாவது ஒரு என்னங்க கொடுமை. எங்கள் விலங்கு வேட்டையாடி போய் ஒரு குரங்கை பிடிச்சிருக்குங்க, அது தூக்கும்போது தெரியுது வயிற்றுலேருந்து குழந்தை விழுந்தோடனே குரங்கை சாப்பிட்றது விட்டு குட்டியை தீர்த்து காப்பாற்றுது. அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைன்னா என்ன சமூகமான மானுடன் பேசுவோம், நாங்கள் அது பேசுவோம். கொஞ்சம் சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்கள் ஆத்தல உட்காந்துருக்கான அவன் தான்டா சமூக நீதி காவல், அவன் தான்டா இந்த சமூக நாரி போகாமல் காப்பாற்றிட்டு இருக்கான். அவன் தான் உட்கார்ந்து போடுறவன்லாம் பொம்பளை. பெண்ணிய உரிமை பேசின, பெண்களுக்கான விடுதலை பேசின, எங்க பேசுன அவன் கையில் இருக்க விளக்க மாதிரி தான் உங்க சமூக நீதி பேச்சு. நல்ல நாடு தான், அங்கே போய் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கறதுல அந்த நாடு சாலை எப்படி போட்டு பராமரிக்குது, அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது, அந்த நாட்டில் இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்களை மேயுது. நான் போயிருக்கேன்ல, அங்கே போகணும். அங்கே மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்கே நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இதை தாங்க கவனிக்கணும். போய் உட்காந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம்
இருக்குன்னு பேசிட்டு அதான் சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம். சிங்கப்பூர்காரன் பூரா தீ கேட்டுச்சுன்னு தீ கொடுத்துருவான். இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களா நம்ம